வங்கிகளுக்கான குறுகிய கால கடனுக்கான ரெப்போ ரேட் விகிதம் 0.25% குறைப்பு. வீடு மற்றும் வாகன கடனுக்கான தவணை குறைய வாய்ப்பு. 4 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு உயர்ந்த தங்கத்தின் விலை. சவரனுக்கு 520 ரூபாய் அதிகரித்து 66,320 ரூபாய்க்கு விற்பனை. நீட் விவகாரத்தில் இன்று அனைத்து கட்சி கூட்டம். அதிமுக பாஜக புறக்கணிப்பதாக அறிவிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் நடுக்காவிரியில் சகோதரரை விசாரணைக்கு அழைத்து சென்றதற்கு எதிர்ப்பு. காவல் நிலையம் முன்பாக விஷம் குடித்த சகோதரிகளில் ஒருவர் மரணம். ஜெயலலிதாவுக்கு எதிராக பேச ஆர்.எம். வீரப்பனை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியது முக்கிய காரணம். 30 ஆண்டுகளுக்கு பிறகு மனம் திறந்த நடிகர் ரஜினிகாந்த். ஏடிஎம்கேல வந்துட்டு ஒரு மினிஸ்டரா இருந்தாரு. புரட்சி தலைவி ஜெயலலிதா அவரை அந்த பதவியிலிருந்தே அவர் தூக்கிட்டாங்க. எப்படி அது நீங்க ஸ்டேல இருந்துட்டு ரஜினி வெடிகுண்டுகளை பத்தி அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் அகேன்ஸ்டா பேசினா எப்படி நீங்க சும்மா இருக்க முடியும் சொல்லி அவங்க தூக்கிட்டாங்க. என்னடா இது என்னாலதான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வருது. ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலத்தை திறந்து வைத்ததில் மகிழ்ச்சி. நியூஸ் 18 ரைசிங் பாரத் மாநாட்டில் பங்கேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நெகிழ்ச்சி. வயது மூப்பு காரணமாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தன் காலமானார். பொதுமக்களின் அஞ்சலிக்காக தமிழிசை இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கூடிய உடல். சின்ன பிள்ளை வீடு பிள்ளை மாலையா பிரதான மகளே தொண்டதான் எனக்கு பிரதான. குமரி அனந்தன் உடலுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி அஞ்சலி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் அஞ்சலி செலுத்தி தமிழிசைக்கு ஆறுதல் கூறினார். குமரி அனந்தன் உடலுக்கு எடப்பாடி பழனிசாமி, திருமாவளவன், பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி. சரத்குமார், செந்தில் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். திமுக கூட்டணி கட்சிகள் பிரிந்து வரும் என்று இலவு காத்த கிளி போல் காத்திருந்தார் இபிஎஸ். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கடும் விமர்சனம். அரசு வேலைக்காக பதிவு செய்து காத்திருக்கும் 32 லட்சம் பேர். தொழிலாளர் நலத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே நடுநிலைப் பள்ளியில் தீப்பிடித்து எரிந்த சிலிண்டர். மாணவர்களை அப்புறப்படுத்தி தீயை வீரர்கள் அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்ப்பு. தேன்கனிக்கோட்டை அருகே வனத்துறையினர் விரட்டிய போது கிணற்றில் விழுந்த 2 யானைகள். 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்பு. கோவை சின்ன தடாகம் அருகே வேகமாக சென்ற போது வீட்டுச் சுவற்றில் மோதிய ஆம்னி வேன். ஓட்டுநர் உயிரிழந்த பரிதாபம். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உடன் நடிகர் பிரபுதேவா சந்திப்பு. புதிய படமான கண்ணப்பா குறித்து ஆலோசித்ததாக தகவல். இந்த நடிகர் சைஃப் அலிகான் கத்தியால் குத்தப்பட்ட வழக்கில் 1000 பக்க குற்றப்பத்திரிகை. குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிரான ஆதாரங்களும் சமர்ப்பிப்பு. டொமினிக்கன் குடியரசு நாட்டில் கேளிக்கை விடுதி மேற்கூரை இடிந்து விபத்து. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 98 உயர்வு. 4 வர்த்தக நாட்களாக சரிந்து வந்த ஆபரண தங்கத்தின் விலை புதன்கிழமை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்துள்ளது. சர்வதேச விலை நிலவரத்துக்கு தகுந்தபடி கடந்த வெள்ளிக்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை வரை 1 சவரன் தங்கம் 2680 ரூபாய் குறைந்தது. இந்த நிலையில் புதன்கிழமை 1 சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்துள்ளது.
ஒரு சவரன் தங்கம் 66,320 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 65 ரூபாய் விலை உயர்ந்து 8,290 ரூபாயாக அதிகரித்துள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 102 ரூபாயாகவும், கட்டி வெள்ளி விலை 1 கிலோ 1,02,000 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் தங்கம் விலை உயர்ந்து வருவதால் குறைந்த வருவாய் உள்ள குடும்பத்தினர் தங்கம் வாங்க முடியாத சூழல் உருவாகியுள்ளது. சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தமிழிசையின் இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தன் உடலுக்கு கட்சியின் தலைவர்கள், திரை பிரபலங்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கூடுதல் தகவலுடன் நிகழ்ச்சிய செய்தியாளர் வேல்முருகன், அவருடைய இறுதிச் சடங்கு எப்போது நடைபெறவிருக்கு? எவ்வளவு நேரம் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கும்? தேவப்பிரியன், நேற்றிரவு காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கிய மூத்த தலைவராக இருந்த குமரி அனந்தன் அவர்கள் வயது மூப்பின் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக குறிப்பாக சாலிகிராமம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுடைய இல்லத்தில் தற்போது அவருடைய உடல் வைக்கப்பட்டு பொதுமக்கள் காலையிலிருந்தே அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக சற்று முன்னதாக கூட தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், அதே போல மன்சூர் அலிகான், சுபகிரி பாண்டியன், சரத்குமார் உள்ளிட்ட பல திரை பிரபலங்களும் அதே போல முக்கிய அரசியல் தலைவர்களும் தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். நடிகர் செந்தில் உள்ளிட்ட பலரும் தற்போது வந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக இன்று மாலை 5 மணிக்கு குறிப்பாக சாலிகிராமம் பகுதியில் இருக்கக்கூடிய ஏவிஎம் மின் தகன மையத்தில் தற்போது தகனம் செய்வதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இன்று 4:30 மணி வரைக்கும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு பிறகு உடல் இங்கிருந்து வாகனம் மூலமாக எடுத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதிக்கு வருவதற்கான அந்த ஏற்பாடுகளை தற்போது காவல்துறையினர் ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். சட்டசபையில் முதல் நிகழ்வாக இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாடு அரசின் சார்பில் அரசு மரியாதையுடன் தற்போது குமரி அனந்தன் அவர்களுடைய உடல் தகனம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக தன்னுடைய இரங்கலை தெரிவிக்கக்கூடிய விதத்தில் தற்போது அஞ்சலி செலுத்துவதற்கு வாகனத்தில் வந்த வண்ணம் இருக்கிறார். இன்னும் சில நிமிடங்கள்ல தமிழ்நாடு முதலமைச்சர் வருவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழக ஆளுநர் RN ரவியும் இந்த பகுதிக்கு இன்னும் சில மணி நேரங்களில் வந்து விடுவார். அவரும் அஞ்சலி செலுத்த உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாஜகவினுடைய தலைவர்களும் அதே போல காங்கிரசினுடைய தலைவர்களும் தற்போது வந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஏனென்றால் குமரி அனந்தன் அவர்கள் காங்கிரசினுடைய மிக மூத்த தலைவராக கருதப்படுகிறார். அதே போல அவருடைய மகள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முன்னாள் ஆளுநர், பாஜகவினுடைய முன்னாள் தலைவராக இருந்த நிலையில் தற்போது 2 கட்சி தலைவர்களும் வந்தமுன் இருக்கிறார்கள். அதே போல பலரும் தற்போது மற்ற கட்சியை சார்ந்த பலரும் தற்போது தொடர்ச்சியாக இங்கே அஞ்சலி செலுத்துவதற்கு சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுடைய இல்லத்திற்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தமிழ் தேசிய தென்றல் ஐயா குமரி அனந்தன் அவர்கள் என்று நம்மிடையே இல்லை. அவர் தமிழாக வாழ்ந்தார். அவர் அளவிற்கு இலக்கியம் பேச மகாபாரத, ராமாயணம், குற்றால குறவஞ்சியாக இருக்கட்டும், மணிமேகலையாக இருக்கட்டும், அக்குவேறு ஆணிவேறாக பிரித்து ஆய்ந்து சொற்களை உச்சரிக்கும் விதமே ஒரு மனிதனை உத்வேகப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய இலக்கிய பேச்சுக்கள் இருக்கும். அன்னாரின் பேச்சுக்கு நான் மிக மிக அடிமை. சென்னையில் முதலில் வந்த பொழுது 89, 90களில் இருந்து வடபழனியில் பல இடங்களில் நடக்கும் எந்த பொதுக்கூட்டத்திற்கும் அவருடைய பேச்சுக்காக நான் செல்வேன். அப்படி ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு மனிதன் இப்ப தமிழ்நாட்டில் இல்லை. அது ரொம்ப வேதனையானது. தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து மிகவும் எளிமையாக ஒரு வாழ்ந்த ஒரு உன்னதமான தலைவர். அவர் இன்றைக்கு வயது மூப்பின் காரணமாக மறைந்து விட்டார் என்ற செய்தி உண்மையிலேயே எல்லாருக்குமே ஒரு கஷ்டத்தை கொடுத்திருக்கு. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நான் ஆழ்ந்த என்னுடைய கட்சியின் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சிருக்கேன். ஏன்னா
கேப்டன் மறைந்து போன்ற அன்னைக்கு என் சகோதரி மாதிரி என் கூடயே நின்னாங்க. அப்போ அவங்க வந்து கவர்னராக இருந்தாங்க. ஆனால் அந்த புரோட்டோகால் எல்லாம் எதுவும் இல்லை. 3 வாட்டி வந்து என் கூடயே இருந்து கேப்டனை இறுதி மரியாதை செலுத்தும் வகை அவங்க வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல என்னோட சிநேகிதி. அதனால அவங்க அப்பா இன்னைக்கு இல்லை, அவங்க அம்மாவும் மறைஞ்சிட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். எனவே அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம்.